ஓகே, முதல்ல இந்த கரன்சி ஏறுமா இறங்குமான்னு சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த கரன்சி சார் என்ன கேட்டீங்கன்னா ஸ்டில் அன்டிசைடட்ல தான் இருக்கு. அன்டிசைடட், ஏறும் இறங்கும்னு தெரியல. ஏறும் இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு 2-3 நாள் 4 நாள் எடுத்து பாக்குறப்ப இந்த கரன்சி வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்ல வரல. ஏன்னா அப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அடிச்சிருந்துச்சுன்னா இறங்கி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லலாம். இன்னும் அந்த இடத்துல போயிட்டு அதை அடிக்கல. இந்த இடத்துல இதுக்கு முன்னுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல எங்கேயுமே அது யூட்டர்ன் போட்டது இல்ல. என்னோட கணக்கு பிரகாரம் இது இன்னும் இந்த இடத்துல வந்து எப்பயுமே யூட்டர்ன் போட்டது இல்ல. யூட்டர்ன் போட்டா ஏறக்குறைய இந்த பாயிண்ட்ல தான் வந்து யூட்டர்ன் போடுது. இது வந்து இன்னும் மேல ஏறிட்டு அப்புறம் யூட்டர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஹேங்கிங்ல தான் அது ஒரு சின்ன ஒரு ஸ்மாலான ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம் கரன்சிக்கு. இந்த நல்லா ஏறி இருக்கு. இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஃபுல்லா இருக்கு. ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் செஞ்சிட்டு திருப்பியும் ஏறிட்டு இந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அடிச்சுட்டு அப்புறம் வேணா இறங்குச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் வந்து என்னால டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா கன்ஃபார்ம் பண்ண முடியாது சார். சரி, இப்ப இவர் என்ன பண்ணலாம்? இந்த இவ்வளவு எக்விட்டிக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இப்போதைக்குங்களா சார்? நீங்க சொன்ன மாதிரி இது மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும் சார். இவரு இந்த அளவுக்கு ஏன்னா இவர் வந்து இப்ப சேல் பண்ணிட்டாரு, இங்க ஒரு சேல் பண்ணிட்டாரு, இங்க ஒரு சேல் பண்ணிட்டாரு. என்ன கேட்டீங்கன்னா ஏறக்குறை இந்த இடத்துல போயிட்டு இவர் வந்து ஒரு பாய் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் 0.07க்கு இல்ல. ஏன்னா இங்க ஒரு 0.07, இங்க ஒரு 0.14 அவர் மாட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஓவராலா 0.14 மாட்டிட்டு இருக்காரு. அப்படி வேணும்னா கரன்சி தாங்குச்சு இந்த 0.07க்கு அவர் வேணா ஒரு பார்ஷியல் ஏஜிங் போட்டு வைக்கலாம் இந்த இடத்துல. 0.07க்கு இன்னொரு 0.07 விடலாம், இன்னும் ஒரு 1300 பிப்ஸ்க்கு. ஓகேங்களா? அப்படி இல்ல சொன்னா ஃபுல் ஏஜிங் இந்த இடத்துல பண்ணிட்டு இந்த இடம் போயிட்டு அடிச்சுட்டு வரப்ப வேணா இந்த இடத்துல கட்டி விடலாம் இறங்குறப்ப. சரி, ஃபுல் ஏஜிங் பண்ணி விடுறப்ப அதை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருச்சுன்னா, ஃபுல் ஏஜிங்க கழட்டிட்டு கீழே விழுந்துச்சுன்னாங்களா பாயை போய் தொட்டுட்டு கீழே விளையாந்துருச்சு என்ன ஆகுது? அதுதான் ரிஸ்க் சார். ஒரு பார்ஷியல் ஏஜிங் போறது வந்து பெட்டர் கேட்டீங்கன்னா. ஏன்னா இந்த இடத்துல அப்படி இந்த இடத்துல ஒரு பார்ஷியல் ஏஜிங் அவர் போட்டாருன்னா இதை தொட்டுட்டு திருப்பி கீழே இறங்குறப்ப ஏறக்குறை இந்த இடத்துல வந்து அவர் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அவர் கழட்டி விடலாம், ஒரு வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்துருச்சுன்னா அவர் ஆல்மோஸ்ட் இந்த இது வந்து அழகா க்ளோஸ் பண்ணிடலாம். அவர் டேக் ப்ராஃபிட் இங்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைல்ல. இல்லையா? அதான் இந்த இடத்துல ஒரு இந்த ஏஜிங்க கழட்டி விட்டுட்டு, ஏன்னா இந்த இடத்துல அப்படி அடிச்சுட்டு வந்துச்சுன்னா இது இப்படியே இறங்கிருச்சுன்னா அவரு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல அவர் எடுத்துடலாம் டேக் ப்ராஃபிட். ஆனா இப்ப லெட்ஸ் இந்த இடத்துல ஒரு பார்ஷியல் ஏஜிங் போடுறாரு, பாய் ஸ்டாப் பண்றாரு, அடிச்சுட்டு இறங்கிட்டு வரப்ப இந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த சேல்ல வந்து ப்ராஃபிட்ல வந்துருவாரு. கேட்டீங்களா? சோ இது வந்து ஏஜிங்ல மாட்டிட்டு இருப்பாரு. சோ ஆல்மோஸ்ட் இங்க வரப்ப ஏறக்குள்ள இந்த இடத்துல அவர் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். பாயை வந்து எங்க கழட்டி விடுறது? பாயும் போட்டிருக்காருல்ல. பாய் எங்க சார் போட்டிருக்காரு? இங்க போட்டிருக்காரு பாருங்க. உங்களுக்கு இந்த பாய் எப்படி சார் கழட்டி விடலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு கீழே விழுவ போகுதுன்னு வச்சுக்கோமே, இந்த பாயை லாபத்திலே கழட்டி விடணும். ஓகே, கழட்டி விட்டுட்டு சும்மா அது இங்கே இது வரைக்கும் இறங்கினா போதும். அக்கௌண்ட் வந்து 800 போயிடும், 800 போயிடும். ஆமா, ஃபுல்லா தைரியம் இருந்தா கீழே வரைக்கும் விடலாம். விட்டாக்கா ஆல்மோஸ்ட் அக்கௌண்ட் வந்து 1000 போயிடும். என்ன கேட்டீங்களா சார்? அந்த பாய் வந்து ஏறக்குறைய இந்த இடத்துல நான் கழட்டி விடுவேன் சார். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே இறங்கிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இந்த கரன்சி டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ்லி இந்த இடத்துல வந்து நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த இடத்துல மேல வரைக்கும் போயிருக்கு. அதான் நல்ல சப்போர்ட் அடிச்சுட்டு மேல போயிருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே போயிருச்சு, திருப்பி இந்த சப்போர்ட் உடைச்சிட்டு மேல போயிருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சுன்னா கீழே போயிருது. ரைட்டுங்களா? சோ இப்ப இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சுன்னா நான் இந்த பாய் நான் இந்த கழிச்சு விட எனக்கு கொஞ்சம்
கான்ஃபிடன்ட் நல்ல ஒரு கேண்டலோ என்னாச்சும் ஒண்ணு பார்த்தோமா நம்ம வந்து இந்த பாயை இந்த இடத்துல கழட்டி விடலாம். அது அதுக்காக நம்ம பாயை கழட்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கலாம். இந்த லைனுக்கு கீழே கேட்டீங்கன்னா நான் ரெடியா இருப்பேன். ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரைனான கேண்டல், நல்ல ஒரு லாங்கான ஊசி அடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வேணா கழட்டி விடலாம் சார் பாயை. அப்படி ஊசி அடி கூட நான் அந்த சப்போர்ட் அடிச்சு கீழே இருந்துச்சுன்னா, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு 50 பிப்ஸ் கீழே வந்துச்சுன்னா நான் கழட்டி விட்டுருவேன் சார். தெரியுமா? அது மேல ஒரு என்ன ஒண்ணு, இந்த லைன் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு டைம் இருக்காது கழட்டி விடுறதுக்கு. ஏன் தெரியுங்களா? பாருங்க 2 வாட்டி இந்த லைன் அடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து 100,000 பீப்ஸ் விழுந்துருச்சு. ரைட்டுங்களா? இங்கேயும் வந்து ஒரு 1000 பீப்ஸ் விழுந்துருச்சு. இங்கேயும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல, உங்களை குழப்பி விட்டுருவானுங்க. ஏறிட்டு அடிச்சு இந்த இடத்துல இறங்குறப்ப பட்டுன்னு இறங்கிரும். இந்த இடத்துல பாருங்க எப்படி ஏமாத்திருக்கானுங்கன்னு, மேல ஏறுற மாதிரி காட்டி கீழே இறக்கி விட்டுருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? இங்க பாருங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமா, அது ஒரு ஏறுற ஊசி மாதிரி கொடுத்து இறங்குற ஊசியை கொடுத்துட்டானுங்க. அதாவது இது ரெண்டுமே இறங்குதுன்னு காட்டுது, ஊசி 2 மேல இருக்கு. ஆமா, இந்த ஒரு ஊசி வந்து மறுபடியும் ஏற போகுதுன்னு காட்டுது. ஏன்னா இந்த இடத்துல இறங்க போகுதுன்னு காட்டினா எல்லாம் சேல் போட்டிருப்பாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா. அதான் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு, இது என்னது யாழ்ப்பாணத்துல இருந்தெல்லாம் அறிவாளியான பையன், 28 வயசு. அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு இன்ன வரைக்கும் மறக்க முடியல. அவன் 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணானா. ஒன்னு வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி போட்டானா, இன்னொன்னு வந்து அனலைஸ் பண்ணதுக்கு முரண்பாடாவே போட்டானா. இதுல பாயின்னு வருதுன்னா அதுல வேணும்னு சேல் போட்டானா. அந்த அக்கௌண்ட்ல தான் ஜெயிக்கிறான் அவன் எதுவும் அனலைஸ் பண்ணாம போறதுல அவர் ஜெயிக்கிறாரு. இல்ல, அனலைஸ் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா போடுறதுல தான் ஜெயிக்கிறானா. அனலைஸ் பண்ணாததுதான் அவர் நல்லா ஜெயிக்கிறாரு. அது உண்மைதானே சார்? இல்ல, அனலைஸ் பண்ணாதல அனலைஸ் ஆப்போசிட்டா பண்றது. ரைட், அதுதான் நான் சொல்றது. ரைட் தான், அனலைஸ் ஆப்போசிட்டா பண்றதுதான் ஜெயிக்கிறாரு. ஏன்னா மார்க்கெட்ல வந்து எல்லாமே இந்த அனலைஸ் பண்ணிருப்பானுங்க, எல்லாத்துக்குமே இந்த கேண்டலை படிக்க தெரியும், எல்லாமே இந்த பேட்டர்ன். இப்ப உள்ள நிலைமைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வேர்ல்டே வந்து இந்த கரன்சி உருவ போகுதுன்னு ரெடியில இருக்கு. ஒரு 95% வந்து உருவ போகுதுன்னு ரெடியில இருந்துகிட்டு தான் விற்கிறது. சில பேர் ஆரம்பத்திலே வித்திருப்பானுங்க அவசரப்பட்டு, சில பேர் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. 95% ஒரு 5% தான் மேபி கரன்சி ஏறும் அப்படின்னு ஒரு 5% 10% தான் யோசிச்சிருப்பாங்க ஏறுன்னு சொல்லிட்டு பாயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேர்ல்டே வந்து இந்த கரன்சி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இவன் கரன்சியா இருக்குவானா? எப்படி அவ்வளவு சீக்கிரம் இறக்கிடுவான்? அவன் இறக்குனானா அவன் வந்து கம்பெனி எடுத்து மூடிட்டு தான் போகணும். ரைட்டா இல்லைங்களா? அவன் சீக்கிரத்தை கொடுத்துட மாட்டான் ஒரு கன்ஃபர்மேஷன், அழகான கன்ஃபர்மேஷன், இந்த கரன்சி இதாட முடிஞ்சு இது டவுன் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சார்ட்டை பாக்குறப்ப அழகா கிளியரா தெரியுது டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அவனும் விட்டு கொடுத்து போயிட மாட்டான், ஓப்பன் கோல் கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு. அது கொஞ்சம் இழுக்கு அடிச்சு சுத்தி போய் வந்து. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அது உழுவுறதுதான். ஆனா எந்த இடத்துல இந்த இடத்துல உழுவலாம், இந்த இடத்துல உழுவலாம், இந்த இடத்துல உழுவலாம், இந்த இடத்துல உழுவலாம். சரி, அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட. இந்த இடத்துல கண்டிப்பா அது உழுவு போய் தெரிஞ்சு போச்சு இல்ல. நம்ம ஏன் இந்த இடத்துல இதை அப்படியே அழகா பிரிச்சு 1 3 7 15 வரைக்கும் பிரிச்சு இது எல்லாத்தையும் 1 3 7 15 வரைக்கும் மேல மேல 15 போட்டு விட்டாக்கா ஃப்ளோட்டிங்கும் குறைவா இருக்கும். அடிச்சு கீழே கண்டிப்பா உழுவுன்னு தெரியுது இல்ல, எண்ணிக்குள்ள உழுந்துட்டு போட்டோம், பெரிய லாபத்தை எடுத்துட்டு போவோம். ஆனா சார் இப்ப இதுக்கு வந்து சார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1500 டிப்ஸ் இங்க இருக்கு சார். நீங்க வந்து ஒரு 300 கேப்ல வச்சு போட்டீங்கன்னா ஓகே, 200 கேப்ல வச்சு போட்டீங்கன்னா நீங்க ஃப்ளோட்டிங்ல அங்கேயே மாட்டிக்குவீங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு 400ல வச்சே போடுவோமே. கண்டிப்பா 400ல வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இந்த ட்ரேட வின் பண்றதுக்கு ரொம்ப ஹைல. ஓகே, 400ல போடுறோம், ஒரு சின்ன கணக்கு பண்ணுவோமே. ஓகே, இது H1ல எக்ஸாக்ட் கணக்கு போடுது. ஒரு 400 கேப்ல நம்ம வச்சு போடுறோம், அது கீழே விழுவுது, கீழே வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோ, நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஏன் நமக்கு இவ்வளவு கன்ஃபர்மேஷனா ஒண்ணு கிடைக்குதுன்றப்ப ஏன் நம்ம செஞ்ச அந்த லாபத்தை எடுத்துட்டு போயிடுவோம்? கிடைக்கட்டும் அந்த லாபம், 2 வாரம் சென்றோ 1 மாசம் சென்றோ
ஒரு கணக்கு போடுங்க, கீழே வரைக்கும் வந்தா எவ்வளவு ஆகும்? 400 கேப்ல வைப்போமே. என்ன பண்ண போறோம், ஒரு இப்ப நம்ம இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ணதில்ல, இதை நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேட்டா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே, என்ன செய்யலாம், ஒரு ஓகே 400 கேப்ல வச்சு அது ஒட்டு மொத்தமா கீழே இறங்குனா அது ஒரு 1 மந்த் பிடிக்கட்டுமே, அப்ப நமக்கு எவ்வளவுதான் கிடைக்கும், அது ஒரு கணக்கு பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பாய் 0.01 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்ப்போம், ஒரு 400 இது வந்து இதுல எங்கே நான் பண்ணிடுவோம் சார். இது வந்து 1.3456. இங்கேருந்து ஒரு 400 வச்சோமா ஒரு 134956 வரும். ஓகே, ஓகேங்களா? ஒரு 400 பிப்ஸ் வைக்கிறோம். ஓகேங்களா சார்? ஓகே, அங்கேருந்து இன்னும் ஒரு 400 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாய் 0.3ங்களா சார்? ஆமா. ஓகேங்களா? 0.3. அடுத்தது வந்து இன்னொரு 400 பிப்ஸ் வச்சோமா 135365. 135356. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வருது. சரி, இதெல்லாம் பாய் பண்ணுவீங்களா செல் பண்ணுவீங்களா? சாரி சார், நம்ம செல்ல பண்ணோம். இல்லாம போட்டுருக்கு. $0.07. Five, 7, 5, 6. Go to 0.15. கடைசியா நம்ம போடுறது வந்து கடைசியா ஒன்னொன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. மேல போய் போடுறோம் சார் கடைசியா. ஓகே, 65 1356. இது வந்து 1356 156. சார் 0.26ங்களா? 0.31 தான். 0.31. ஆமா. ஓகே, போட்டு சார் நம்மளோட கணக்கு பிரகாரம் வந்து மேலேயே வச்சிருக்கோம். நம்ம லெட்ஸ் சே 0.15 பிடிச்சிட்டு கீழே இறங்குது, 3.1க்கு போல டவுன் டர்ன் ஆயிருச்சு. திருப்பி சொல்லுங்க சார். 0.15 வரைக்கும் மேல ஏறிட்டு கீழே டவுன் டர்னுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே ஓகே, சோ நமக்கு வந்து இது வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கங்க. ஆமா, 31 வரைக்கும் போல 15 மட்டும் பிடிச்சிட்டு கீழே இறங்குது. ஓகே ஓகே, இதை D1க்கு மாத்திக்கங்க.
இந்த கேண்டில் D1க்கு மாத்துங்க. ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம விட்டுறோம், ட்ரேடே பண்ணல. ஓகே, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே சார், நம்ம மொதல்ல லாஸ் பாப்போமே. ஓகே ஓகே. இங்க இருந்து இது வரைக்கும் போனுச்சுன்னா இங்க இருந்து இங்க மொதல்ல போகுமா? ஒரு 400 பீட் வரும் சார் இந்த இடம். இல்ல நீங்க எல்லாம் 15 வரைக்கும் வந்து ஒரு 15 வரைக்குமே கணக்கு பண்ணுங்க. 1002 $12 $12 வரும். 0.01க்கு $12. ஆமா. ஓகே, ஒரேடியா கனெக்ட் பண்ணிரும் சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. 800 என்னங்க சார், இது 800 வரும் அங்க டோட்டலா. ஆமா, அதுக்கு 1002. 0.01க்கு 1002, 0.07க்கு 800, 0.03க்கு 800, 0.07க்கு வந்து 400. ஓகே சார், ரைட் சார். ஓகே, 1002 times 1200 ரைட்டுங்களா? 0.11. அப்ப 12 தான் வரும். 24 12 வருது சார். 12 $54 நட்டும். $54 நட்டும். $54. லாஸ் வந்து 54. ஓகேங்களா சார்? ஓகே ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இவ்வளவு லாஸ் ஆகுது சார், ரைட்டுங்களா? ரைட். ஓகே, இப்போ இது வந்து ஏறக்குறைய இந்த ஜீரோ லைன் வந்தாங்களா? இது கீழீங்களா? நம்ம வந்து கீழே வரைக்கும் விட்டுறோம். இது வரைக்கும். இது எது வரைக்கும் சார்? ஒரு லைன் வரீங்க இது வரைக்கும். ஓகே, இது வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து இங்க இருந்து நம்ம வந்து இது வந்து ஒரு 5253 பிப்ஸ். ஓகே, 5000 வெச்சுக்கோமே. ஓகே, 5000 வெச்சுக்கோம். டைம்ஸ் இட் 0.15. ஆல்மோஸ்ட் ஒரு 750 வருது சார். 750. ஓகே, போடுங்க, ப்ராஃபிட் போடுங்க. 750 பிளஸ் அடுத்தது வந்து 0.7 தானுங்களா சார்? இந்த இடத்துல சார் 0.7 வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 கழிச்சு கட்டி தான் 46 வச்சுக்கோமே. ஆமா, மொத ஒரு 5000 வச்சுமா. ஆமா, இது வந்து ஒரு 46 வச்சுக்கோம். 46 times 0.15, இது வந்து ஒரு 690 சார். ஓகே ஓகேங்களா? இல்லையே ஒரு 690. நோ 0.07 times 4600 எவ்வளவு? ஓகே சாரி சார், 0.7ங்க. 0.07 times 4600 ஒரு 322. ஓகே ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு ஓகே, இப்போ இது வந்து இன்னும் ஒரு 4200 வச்சுக்கோ. 4200 times 0.03 126. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் அடுத்து 0.01 4200 ஒரு 3800 வச்சுக்கோ. $38. 3800. ஓகே, $38. அது வந்து ஒரு $38. ஓகேங்களா? இதெல்லாம் equivalent to 750 plus 322 plus 126 plus 38. இந்த புதுசா போட்ட ட்ரேட் மட்டும் உங்களுக்கு வந்து சார் USDT 1236 ஆபத்துல வருவீங்க சார். ஒரு மாசம் எடுத்துக்குமா அதுக்கு? ஓகேங்களா? பாக்குறப்போ ஒன்னா கூட வருது. ஒரு மாசம் கூட செலவு வராது சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 அரை மாசத்துல வந்துட்டான். இது
ம் இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இது ஒரு 21 நாள் முடியுது சார். இல்ல 21 எனக்கு இடையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கணக்கு பண்ணா ஒரு மாசம் வச்சுக்கோ. ஓகே, ஒரு மாசம். இப்போ ஒரு மாசத்துல நமக்கு வந்து $750 போட்டு இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா ஏன் செய்ய மாட்டாங்க யாரும் அப்படி? அது ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறாங்க. அது தவிர்த்து இதுவே நீங்க ப்ராஃபிட்ல வருவீங்க. ம் இதுவும் நீங்க எல்லாம் இது வந்து ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு இது பாயை கழட்டி விட்டாலே இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ம் ம் ம். பாயை கழட்டி விட்டாலே அதே ஒரு நல்ல லாபம் தான். ஆமா. பாயே வந்து உங்களுக்கு ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு $100 மேல நீங்க லாபத்துல பாத்துருவீங்க பாய். ம் ஏன்னா $26 தான் நம்ம 26 சென்ட் தான் பாயில போட்டிருக்கீங்க ம் வச்சுக்கோ. நம்ம ஏறக்குறைய இந்த இடத்துல கழட்டி விட்டோம்னு வச்சுக்கீங்களா பாய ம் ஒரு 1500 பிப்ஸ் சார். ஏறக்குறைய பாய் மட்டும் உங்களுக்கு ம் பாய் வந்து ஒரு 1500 பிப்ஸ்ல பாய் வந்து 0.2 கழிச்சு விட்டீங்கன்னா அதே உங்களுக்கு வந்து ஒரு 390 லாபம் இருக்கும். ம் அதே ஒரு 350 பாய் மட்டும். ம் ம். சரிங்களா? ஆமா. இந்த சேல் வந்து ஒரு 0.17. இந்த சேல் வந்து 0.07 சேல் சார். இந்த சேல் வந்து லாபத்துல வரும் சார். ம் இந்த சேல் லாபத்துல வரும். இந்த சேல் வந்து ஒரு 3900 வச்சுக்கோம். ம் டைம்ஸ் 0.07. ம் இது வந்து ஒரு 273 வழியில வருவீங்க. ம் 273 வழி ஆச்சா? ம் அப்புறம் இந்த சேலும் லாபத்துல வந்துருவீங்க நீங்க. ம் 0.07. ம் இது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 2400 பிப்ஸ். ம் ஒரு $150. $68 ம் அப்புறம் அடுத்தது இந்த 0.15. ம் இது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 220 வச்சுக்கோ. ம் 220 வச்சுக்கோ. டைம்ஸ் 0.15 போட்டிருப்பாரு. அது வந்து ஒரு $330. ம் ரெண்டையும் சேர்த்தா ஒரு 600 கிட்ட வந்துருது. அது ரெண்டு சேர்த்தாலே ஒரு 600 வந்துருது சார். ம் அப்புறம் 0.07 வேற இருக்கு. ம் அது வந்து ஒரு 2000 பிப்ஸ் வச்சுக்குவோம். ம் 2000 பிப்ஸ் டைம்ஸ் 0.07 140. 40 வழி. ம் ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது வந்து ஒரு 0.3ல வராரு வச்சுங்க. ம் இதை வந்து ப்ராஃபிட்ல எடுத்துட்டாருன்னா இது வந்து ஒரு 1900 டைம்ஸ் 0.03. ம் இது வந்து ஒரு $57. ம் அப்புறம் 0.01 ம் 0.01 இது வந்து ஒரு $116. ஓகேங்களா? ம் இப்ப இந்த ரெண்டாவது ப்ராஃபிட் வந்து சார் ம் இது வந்து இது எவ்வளவு தெரியுங்களா? டோட்டலா வந்து 390 ம் பிளஸ் ஒரு 273 ம் பிளஸ் ஒரு 168 ம் பிளஸ் ஒரு 330 ம் பிளஸ் ஒரு 140 ம் பிளஸ் 57 ம் பிளஸ் ஒரு 16. இது மட்டும் வந்து 190 பிளஸ் 273 பிளஸ் 168 பிளஸ் 330 பிளஸ் 140 பிளஸ் 57 பிளஸ் 16. இது மட்டும் சார் ஒரு 1374 வெள்ளி வருது சார். ம் இந்த செகண்ட் மாதம் போட்டது. ம் ஸோ அப்படி ஓகேங்களா? ம் ம் டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஒரு
1 2 3 6 1 3 7 4 ஈஸிலி சார் இவர் வந்து இந்த அக்கௌண்ட் ட்ரிபிள் ஆக்கிடலாம் சார். அவர் நினைச்ச மாதிரி நினைச்சு அது வந்து சும்மா போட்டுட்டு படுத்துங்க செட் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2610 அந்த இடத்துல இந்த இடத்துல டார்கெட் பாயிண்ட் வச்சுட்டு விட்டாருன்னா இப்போதைக்கு செட் பண்ணி விட்டாருன்னா இவரு லாஸ் ஆகுறது இன்னும் ஒரு மேக் பண்ணி ஒரு 54 வெள்ளி தான் லாஸ் ஆக போறாரு. தெரியுதுங்களா? 54 வெள்ளி தான் லாஸ் ஆகும். ஒரு நினைச்சபடி பாருங்க எல்லாம் ஃபுல்லா இறங்கி அடிச்சுன்னா ஒரு மாசத்துல இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 4 டைம்ஸ் ஆயிரம் 4-5 மடங்கு கூட போயிடும். ஒரு 26 இந்த அக்கௌண்ட்ல ஏற்கனவே ஒரு 7-3 இருக்கு பேலன்ஸ். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-5 மேல போயிருவாரு. 3-5 வந்துடலாம். அப்படி ஒரு விட்டா இருக்கலாம் கருக்கு பண்ணி ஒரு மாசம் விட்டு பிடிச்சாருன்னா நல்ல ப்ராஃபிட்ல பிடிக்கலாம் சார். ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அப்படியே அது லாஸ் ஆனாலும் ஒரு சின்ன லாஸ்ல தான் கல்வி விட போறாரு. என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மேபி அந்த 15 பாயிண்ட் ரீச் பண்ணாட்டி கூட ஒரு 0.0 அடிச்சிட்டா கூட திருப்பி இறங்கச்சு ஒரு விட்டா இருக்குன்னு இன்னும் ஒரு 390 ஒரு 750 மைனஸ் பண்ணிக்குவோம். ஸ்டீல் வந்து ஒரு 1500 வெள்ளி இருக்கு கையில. அப்படி 0.1 அடிக்கல 0.3 அடிச்சுட்டு இறங்கினா கூட ஒரு 1000 வெள்ளி மைனஸ் பண்ணாலும் ஒரு 1600 வெள்ளி கையில இருக்கு. 2 இது அடிச்சா கூட ஒரு 2 பாயிண்ட் அடிக்குதா 3 எல்லாம் 5 பாயிண்ட் அடிச்சுச்சுன்னா ஒரு குறைய லாஸ் வந்து ஒரு 54 வெள்ளி கிளாஸ் தான் வரப்போகுது. அங்க ஒரு அவர் வேணா ஒரு பாய் பண்ணிட்டு பாக்கலாம் சார். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 54 வெள்ளி தான் லாஸ் வருஷத்துக்கு. இத வந்துங்கயா நீங்க இத வந்து ஒரு டெமோ அக்கவுண்ட் திறந்து அப்படியே போட்டு விட்டுருங்க. அது ஒண்ணு கண்டுக்காது. போட்டு விட்டுணும். ஓகே சார்.